Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. வாக்களித்த தமிழக மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் விஜய் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை கீழ்மாத்தூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் தாம்பரம் அருகே கல்லூரி மாணவியை தவறான முறையில் பார்த்த தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், திருவொற்றியூரில் நள்ளிரவில் மின்துறை உதவி பொறியாளர் வீட்டின் கதவை தட்டி அச்சுறுத்தி ஆளும் தாவேகாவினர் மிரட்டியதாகவும் செய்திகள் வந்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேகா பொய்க்கால் குதிரை ஆட்சியிலும் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது என்றும், ஆளும் கட்சியினரின் மிரட்டல் அராஜகங்கள் குறிப்பாக அரசு ஊழியர்களை அச்சுறுத்தும் போக்கு தொடர்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ட்விட்டர் மடைமாற்று அரசியலில் திமுக ஈடுபட்டது என்றால், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மடைமாற்று அரசியலில் தாவேகா ஈடுபடுகிறது என்றும் அவர் சாடியுள்ளார். வாக்களித்த தமிழக மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் அவர்களை காப்பாற்ற சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் விஜய் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார்.